ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற இறைவனுடைய வாக்குறுதியோடு இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் வந்திருப்பது சீனாய் மலை அல்ல. அங்கே இருளும் மந்தாரமான சூழ்நிலையும் சுழல் காற்றும் அடிக்கும். அங்கே இரைச்சலை போன்ற இறைவனுடைய வார்த்தை கேட்டது. அதை கேட்போர் அடுத்த வார்த்தை பேச வேண்டாம் என்கின்ற அளவுக்கு அந்த வார்த்தை இருந்தது. மோசேவே அஞ்சி போனார். ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்திருப்பது சீயோன் மலை, விண்ணக எருசலேம், கடவுள் உரைகின்ற இடம், எல்லாரும் இணைகின்ற இடம், வாழ்வில் நிறைவு பெற்றோர் அனைவரும் ஒன்று சேர்கின்ற இடம். இப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்தினுடைய ஆசீர்வாதம் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்றால் இறைவனோடு இணைந்திருந்தால் அந்த இடத்திற்கு நாம் செல்லலாம். அப்படி இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டுமென்றால் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றால் அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரிலே கரைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வில் வாழ்ந்து நிறைவு பெற்றோர் விண்ணகத்திற்கு செல்ல யார் அவருடைய பெயர் எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருந்ததோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற இடம். அப்படிப்பட்ட இடத்திற்கு நாமும் செல்ல வேண்டுமானால் இறைவனுக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தியின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள மார்க் நற்செய்தியாளர் எழுதியிருப்பது இறைவன் தன்னுடைய பணியை செய்ய, அதாவது இயேசு கிறிஸ்து இரண்டு பெயராக அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அவர்களிடம் சில கட்டளைகளை சொல்லுகிறார். அவர்கள், நீங்கள் போகின்ற பொழுது பையோ உணவோ செப்பு காசுகளோ நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்கு செல்கிறீர்களோ அந்த வீட்டிலே தங்கி இருங்கள். நீங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியை யாராவது கேட்கவில்லை என்றால் அந்த வீட்டிலிருந்து நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய கால் தூசியை தட்டிவிட்டு வாருங்கள். நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் பேய்களை விரட்டவும் நோய்களை நீக்கவும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அதனால் எண்ணெய் பூசி அவர்கள் பலரை குணப்படுத்தினார்கள், பேய்களை விரட்டினார்கள் என்கிற செய்தியை மார்க் நற்செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். இதை நாம் தியானித்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்மையும் கடவுள் அவருடைய இறைப்பணிக்கு அழைத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். ஒன்று இறை அழைத்தலிலே இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் செய்கின்ற வேலையாக இருக்கலாம். அதிலே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழலாம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவியையும் நீங்கள் எவ்வாறு பேணி பாதுகாக்கிறீர்கள்? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், உங்களுடைய எதிர்த்த வீட்டுக்காரர், உங்களுடைய உறவினரோடு உங்களுடைய உறவு முறை எப்படி இருக்கிறது? சமாதானமாக இருக்கிறதா? இறை வார்த்தையை நீர் அவர்களுக்கு அறிவிக்கிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவருக்கு அறிவிக்கிறார் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவருக்கும் கடவுள் ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பு மீண்டுமாக கொடுக்கப்பட மாட்டாது. இப்பொழுதே நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல நிறைவுள்ளவராகி நம் வாழ்ந்து நிறைவுள்ளவராகி விண்ணகம் செல்லுகின்ற பொழுது யாருடைய பெயரெல்லாம் அந்த விண்ணக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும் இறைவனை சந்திக்கின்ற பேர் கிடைக்கும் என்றால் நாமும் அதிலே ஒரு அங்கத்தினராக மாற வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசு சொன்னது போல நாம் மிதியடியோ உணவோ காசோ எடுத்து செல்ல வேண்டாம், கச்சியை எடுத்து செல்ல வேண்டாம், தடியை எடுத்து செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் செல்கின்ற இடத்தில் உங்களுக்கு உணவு கொடுப்பார், ஏனென்றால் உழைப்பவர் உணவுக்கு உரியவரே என்று புனித பவுல் சொல்லுவார். அதுபோல நம் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று புனித கொன்சாலோ கார்சியா அவருடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மறைசாட்சியான இவர் வேதியராக பணியாற்றினார். இந்தியாவிலே பிறந்து முதல் மறைசாட்சியான ஒரு புனிதர் இவர்தான். இவர் மும்பையிலே வாசி என்ற பகுதியிலே போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கோனி மொழி பேசுகிற ஒரு தாய்க்கும் மகனாக பிறந்தார். அவர் இயேசு சபை குருக்களால் நடத்தப்பட்ட பள்ளியில் தான் பயின்றிருக்கிறார். அப்படி இயேசு சபை குருக்களோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு இயேசு சபை குரு அவ்வப்போது ஜப்பானுக்கு சென்று மறைபோதம் செய்து வந்திருக்கிறார். இவர் அவரோடு பேசி கொண்டதால் இவரும் அது மீது ஆர்வம் கொண்டு ஜப்பான் மொழியை கற்றிருக்கிறார். ஜப்பான் மொழியை கற்று இவரோடு சென்று அவர்
மறைபோதகம் செய்திருக்கிறார். அங்கிருந்த மக்களுக்கு இவரை மிகவும் பிடித்து போய்விட்டது. இவருடைய பேச்சு, இவருடைய நடை, இறைவனை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த விதம் எளிமையாக அழகாக சொல்லி இருக்கிறார். இப்படியே பிலிப்பைன்ஸ், மணிலா என்ற பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது ஒரு இடத்திலே இவர் மக்களுக்கு இறைவனை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது கூடியிருந்த மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்ததாம். போற வர அனைவருமே அவருடைய பேச்சை கேட்டு அதிலே மயங்கி கூட போனதாக சொல்லுகிறார்கள். அப்படி எல்லா மக்களும் போவதை கண்ட அந்த நாட்டினுடைய அரசி, அப்படி என்னதான் அந்த மனிதன் சொல்லுகிறான், எல்லாரும் அவரிடத்துல போகிறீர்கள், நானும் அந்த மனிதன் சொல்வதை கேட்போம் என்று அவரும் வந்திருக்கிறார். அவர் இறைவனை பற்றி போதித்துக் கொண்டிருந்த பொழுது சிறு மணித்துளிகளிலே புனித கொன்சாலோ கார்சியாவால் அந்த அரசி கவரப்பட்டார். நானும் அந்த ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டும், நானும் அந்த இயேசுவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். அப்பொழுது அவர் திருமுழுக்கு அவருக்கு வைத்த பெயர் கார்சியா. அந்த அரசி இவருக்கு தேவையான அனைத்தையும் செய்தார். அப்படி இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதிலே மிக வல்லவராக தேர்ந்திருக்கிறார் இவர். ஆனால் சில இடங்களிலே சென்ற பொழுது இவர் அந்த அரசுக்கு எதிராக இவர் செய்கிறார் என்று இவரோடு இணைந்து 3 இயேசு சபை துறவிகளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது என்று இவர்கள் சித்திரவதை செய்த போது அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. இவருடைய காதுகள் வெட்டப்பட்டன. காதுகள் வெட்டப்பட்டு அடுத்த நாள் சிலுவையிலே அறைய இவர்களுக்கு ஆணை வருகிறது. அதனால் முதலிலே சென்றவர் புனித கொன்சாலோ கார்சியா தான். அவர் ஒரு சிலுவை அருகே போய் நின்று, இதுதான் என்னுடைய சிலுவையா என்று கேட்ட பொழுது, இது உன்னுடைய சிலுவை இல்லை, உன்னுடைய சிலுவை இன்னும் தள்ளி இருக்கிறது, அங்கே போய் என்று சொன்ன பொழுது, அவருக்குரிய சிலுவை இதானா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிலுவையை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்திருக்கிறார். முத்தம் கொடுத்து, என் ஆண்டவரிடம் நான் இணைவதற்கு என் ஆண்டவர் இறந்த இதே ஆயுதம் எனக்கும் பயன்படுகிறது என்று அதிலே அவர் மனதார அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டு மரணித்திருக்கிறார். அந்த சிலுவையில இருக்கின்ற பொழுது 2 ஈட்டிகளால் அவருடைய இதயத்தை குத்தி கிழித்து இருக்கிறார்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிமிடம் முதல் இறக்கின்ற தருவாய் வரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் பொழுது கொண்டே இருந்ததாக அவருடைய புத்தகத்திலே, அவருடைய வாழ்வு புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனிதரை பற்றி சிந்திக்கின்ற நாம் புனித கொன்சாலோ கார்சியாவை போல நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். குருவாக ஆசைப்பட்டார், ஆக முடியவில்லை. இருந்தாலும் அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து பொதுநிலையினருக்குரிய நிலையிலே அவர் இறைவார்த்தையை அறிவித்து வந்தார். வேதியராகவும் இருந்தார். இப்படிப்பட்ட இந்த புனிதருடைய வாழ்க்கை நமக்கு கூறும் பாடம் என்னவென்றால், இறைவனை அறிவிக்க நமக்கு குருவாகத்தான் வேண்டும் என்பது அவசியமில்லை. இறைவனை பற்றி தெரிவிக்க குடும்பத்திலிருந்தும் அறிவிக்கலாம், நல்ல பொதுநிலையினராக இருந்தும் அறிவிக்கலாம், குருவாக இருந்தும் அறிவிக்கலாம், சகோதரராக இருந்தும் அறிவிக்கலாம். நான் தேர்ந்து கொள்கின்ற பாதை தான் முக்கியம். எந்த பாதையாக இருந்தாலும் நாம் இறைவனை அறிவிக்கின்றோமா? இந்த கொன்சாலோ கார்சியோ தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிகவும் தெளிவாக பயன்படுத்தி கொண்டார். இறக்கின்ற வரை இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த புனிதருடைய நாளிலே அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த புனித கொன்சாலோ கார்சியாவை போல நாமும் வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.